Hey guys, ஃபைனலாக Yamahaவோட RX100 பார்த்தீங்கன்னா RX225 அப்படிங்கிற இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 225cc Yamahaவோட RX100 பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எங்கேருந்து இதை ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிற அந்த மேகசினோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த RX100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவர் கிரீன் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக், அதே சமயம் இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் பெஸ்ட்டாக ஒரு காலத்தில் இருந்த ஒரு பைக் தான் இந்த RX100. பட் இதே கான்ஃபிகரேஷனில் இந்த RX100ல வர முடியாது. ஏன்னா எமிஷன் நார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க இந்தியாவில். அப்படி இருக்கும்போது 100cc லான்ச் பண்ணாங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனோட கண்டிப்பாக உங்களுக்கு BS6 இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால 225.9cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினில் BS6 எமிஷன் நார்ம்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஹார்ஸ் பவரும் 19.9 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த RX225க்கு கொடுக்க போறோம் அப்படிங்கறத Yamaha அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ABS ஓட ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலோட வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த RX225 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல உங்களுக்கு பிரைஸ் அப்படிங்கிறது 1,30,000 இருந்து 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் 225cc 1,50,000 அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா மேபி ஹையரா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. RX100 அப்படினாலே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வெயிட்டா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பேக்டு மோட்டார் சைக்கிளா இருக்கும், சிம்பிள் டிசைனா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே மாதிரி 225cc பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட RX100க்கு சிமிலரான டிசைன் பேட்டர்ன் தான் வரப்போகுது. சர்க்குலரான LED ஹெட்லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. சர்க்குலரான கிளஸ்டரும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட்ரோ ஃபீல், நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டராக ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்போக் வீல்ஸில் பைக் வந்துச்சுன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேபி அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அலாய் வீல்ஸில் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ABSம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட் தான் இருக்கும். அதே சமயம் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸும் வந்து இந்த RX225ல இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா RX225 வந்து லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மேகசினில் இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா 225ல 250cc தான் Yamaha RX100 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம சேனலில். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் 225cc தான் வந்து வரப்போகுதுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX225 கண்டிப்பாக Yamahaவோட ஒரு ஐகானிக் பைக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லாருக்குமே இந்த RX100 பற்றி தெரியும். ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ RX100 இப்போ பார்த்தீங்கன்னா 225cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வரப்போகுது. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், பெஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸும் நல்லா இருக்குங்க. 1,25,000, 1,50,000 கூட 225cc RX அப்படின்னும் போது டெஃபினட்டாக வர்த் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் இப்போ கொடுக்கக்கூடிய 20 ஹார்ஸ் பவர் 19.9 நியூட்டன் டார்க் அப்படிங்கும்போது கொஞ்சம் எதிர்பார்க்கணும். இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பழைய RX100 மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அப்படி வர்றது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.